அம்மா அம்மா சொல்லுமா. அண்ணனுக்கு எனக்கு உங்களுக்கும் சொத்து எழுதியாச்சு. ஆமாமா, எனக்கு கடமையும் முடிஞ்சிச்சு, எல்லாருக்கும் சொத்து பிரிச்சு கொடுத்துட்டேன். ஆனா அம்மா இப்ப உங்க ஹாஸ்பிடல் செலவுக்கு இப்ப என்ன பண்ணலாம்? அண்ணன் கிட்ட இருந்து கொஞ்சம் காசு வாங்கல விடக்கூடாதுமா சும்மா. எப்படி அவன்கிட்ட கேக்குறது? நான் உன் கூட இருக்கேன், எப்படி பணத்துக்கோசரம் அவன்கிட்ட போய் கேக்குறது? தப்பு இல்லையாடி? ஆனா சொத்து கொடுத்துருக்கீங்கல்ல, உனக்கும் தானே கொடுத்துருக்கேன் சொத்து, உனக்கும் கொடுத்துருக்கேன் அவனுக்கும் கொடுத்துருக்கேன் ரெடி. அப்புறம் என்னடி? செய்ய வேண்டிய கடமை மாங்கிட்ட தானே இருக்கு, கேளுங்கம்மா. ஐயோ, அது எப்படி சொல்றது? கொடுக்க வேண்டியது காசு உன் கடமைன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ. அப்ப மவுண்ட் இருக்க மவுன் தான் பாத்துக்கணும், அந்த கடமை மவுனுக்கு தானே இருக்கு. வாங்கன்னு கூப்பிட்டா நான் என்னடி பண்ணுவேன்? உங்க அண்ணன்காரன் கூப்பிட்டா சொல்றீ. அம்மா அப்படி கூப்பிட்டா போமா வரமாட்டேன் அப்படி சொல்லிருங்க. உன் பொண்டாட்டி தான் எனக்கு சோறு பண்ண மாட்டா, இது பண்ண மாட்டேன்னு குறை பேசுங்கம்மா. ஏய், நீ நல்ல வருங்காலத்துல நல்ல மாமியாரா வருவடி. இந்த சின்ன வயசுல உன் புத்தி எப்படி வேலை செய்து பாரு. உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டதுதாம்மா. அண்ணன்ட்டையும் கேட்டு பாக்கலாம். நான் கேக்குறதுக்கு பதிலா நீ கேட்டுறடி அவன்கிட்ட. கேளுமா, இந்த மாதிரி கல்லுக்கு ஆபரேஷன் பண்ண சொல்லிருக்காங்கன்னு நீயே கேளுமா. டாக்டர் வேற ஆபரேஷன் பண்ணியே ஆகணும், கல்லு சைஸ் வேற வயித்துல பெருசா இருக்கு, அந்த கல்லுக்காக கண்டிப்பா ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்கம்மா. நீயே அண்ணன்ட்ட கேளுமா, சீக்கிரம் பண்ணணும் வேற. சரிம்மா, நான் கேட்டு பாக்குறேன். அதுக்கப்புறம் போக்குவரத்துக்கு கேட்கலாம், தங்கனா அதுக்கும் கேட்கணும், சாப்பிட்றதுக்கும் கேட்கணுமா காசுலாம். அவனை விடக்கூடாதுமா, காசு நம்ம அவங்கிட்ட இருந்து நிறைய கறந்துடலாம். ஹலோ அண்ணா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேனே. அது இல்லைண்ணே, அம்மாவுக்கு வந்து ஸ்டோன் ப்ராப்ளம் கிட்னில, அதனால வந்து ஆப்ரேஷன் உடனே பண்ணணும்னு இருக்காங்க. அதுக்காக செலவுக்கும் வேணும், அங்கே தங்கினா தேவைப்படும். அப்புறம் அங்கே போக்குவரத்துக்கு சாப்பாடுக்கு அதெல்லாம் தேவைப்படும்ண்ணே. சரிங்களாண்ணே? ஓகேண்ணே 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 வச்சுறேண்ணே. ஓகேண்ணே ஓகேண்ணே. இம்மா என்ன திரும்பி ஃபோன் வருது? அண்ணி ஃபோன் பண்றாங்க. இவனுக்கு இப்ப பண்றா. கேளு, ஸ்பீக்கர்ல வச்சிரேன். ஸ்பீக்கர்ல சைலண்டா இருங்க. ஹலோ அண்ணி. ஏ நாத்து, உனக்கு தான் சொத்தெல்லாம் பிரித்து வாங்கிட்டு போயிட்ட, பத்தாதுக்கு உங்கள் அம்மாவுக்கு ஒரு பங்கு வாங்கிக்கிட்டாங்க. ஏன் உங்கள் அம்மாவுக்கு முடியலன்னா அதெல்லாம் விற்று நீ செய்ய மாட்டியா? உங்கள் அண்ணனுக்கு தான் ஃபோன் பண்ணி கேட்பியா? அவரு எவ்வளோ தான் செய்வார்? அவருக்கு பிள்ளை குட்டிலாம் இல்லையா? சொல்லு. எல்லாம் சரியாக தானே சமமாக வாங்கிட்டு போனீங்க, சண்டை இழுத்து. அதுவும் அண்ணன் ஒரு வேணாங்கிற அளவுக்கு நீங்கள் பேசிட்டு போயிட்டீங்க. இப்போ போய் உட்காந்துக்கிட்டு அம்மாவுக்கு முடியல அது இதுன்னு காசு கேட்டால் அவர் எங்கே தான் போவார்? சொல்லு. அவர் கேட்குறீங்களே அம்மாவுக்கு முடியலேங்கிற ஒரு பாசத்தில் அவர் பாவம் தடுமாறிக்கிட்டு சொல்கிறாரு. அவர் கையில் இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தானே தெரியும். இல்லைன்னா அவர் கடன் தான் வாங்குவார், அப்புறம் கடனாளி ஆக்கிறதுக்கா? ஏன் இந்த மாதிரி பண்ணுற? சொத்தெல்லாம் நீ பிரித்து எடுத்துகிட்டு போனல, நீ செய்ய மாட்டியா? எதுக்கு அப்புறம் கூட்டிகிட்டு போகிற உங்கள் அம்மாவை? அண்ணி இதை பற்றி என்கிட்ட பேசாதீங்க. இது வந்து குடும்ப பிரச்சனை. அண்ணன் கிட்ட அம்மா கிட்ட என்கிட்ட இருக்குது. நீங்க ஏதாவது பேசுறது அண்ணா அண்ணன் கிட்ட பேசிக்காங்க. இங்க ஃபோன் பண்ணி இங்க இது பண்ணாதீங்க. ஏய் நாத்து, என்ன என்னையும் உங்கள் அண்ணனையும் பிரித்து பேசுகிற? அவர் இல்லாமல் எப்படி அவர் எப்படி உன் குடும்பத்தில் சேர்ந்தார்? என்னை கேட்டு தான் எதாக இருந்தாலும் செய்யணும். ஏன்னா எப்போ நீ வந்து உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டா, உங்கள் அம்மா என்ன எங்கள்கிட்ட இருக்கிறாங்க, நாங்கள் எல்லா செலவும் செய்கிறதுக்கு. உங்கள்கிட்ட வந்துட்டாங்கன்னா நீ தான் பார்த்துக்கணும். இல்லைன்னா எங்ககிட்ட அனுப்பிவிடு, நாங்கள் பார்த்துக்குறோம். நீ குட்டி போய் வச்சுக்கிட்டு நீ 50,000 செலவுனா 1 லட்சம் வாங்குவேன், 50,000 சுருட்டிடுவ. நீ எப்படிப்பட்டாலும் எங்களுக்கு தெரியாதா? இதுக்குன்னே நீங்களாம் இருப்பீங்களாட்டுக்குது. இந்த மாதிரி அம்மாவுக்கு அது இதுன்னு சொல்லி அம்மா காசை திங்கிறதுக்குன்னு. என்ன நீலாம் ஒரு பொம்பளை பிள்ளையா? சொல்லு. என்ன சவுண்டே காணா? அவ்வளவுதாம்மா, ஓவரா பேசிக்கிட்டு இருக்கா அண்ணி. இது சொன்னாதான் அவன் காசு கொடுப்பானா? எப்படி யாரமா பேசுறா பாரு. காசு அண்ணன் தரேன் இருக்கு, வந்துடும், வெயிட் பண்ணுவோமா. அதான் அவன் எப்படி கொடுத்துருவாமா? இவ கடக்குறா, எப்படி பேசுறா பாருமா. நீ காசு சுருட்டிடுவேங்கிறான். அம்மா பேசாம நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு அண்ணன்ட்ட பேசுவோம், ஒரு நாடகத்தை போட்டுருவோம். அவனும் நம்பிடுவான், நம்பி காசு அனுப்பிச்சுட்டுருவான், அவங்களுக்குள்ளேயும் சண்டை வந்துடும். நீ உங்க அண்ணனுக்கு போனை போடுமா, வச்சு பேசிக்கலாம்.